வணக்கங்க. இன்றைக்கி மல்லிக்கீரை எப்படி மாடி தோட்டத்தில் ஈஸியாக இந்த அளவுக்கு வளர்த்து அறுவடை செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இது மஞ்சள் செடிங்க. இந்த மஞ்சள் செடிக்குள்ளே போட்டு தான் இந்த அளவுக்கு கொத்தமல்லி செடி வளர்ந்து நான் அறுவடை செஞ்சுருக்கிறேன். இந்த மஞ்சள் செடி நான் விதை போட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும் மஞ்சள் முளைக்கவே இல்லைங்க. சரி, அதுக்கு பதிலாக களைச்செடிகள் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி களைச்செடிகள் முளைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மல்லி விதையை போட்டு அறுவடை செய்யலான்னு சொல்லி வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு இது உபயோகிக்கிற மல்லியவே நான் இதில் போட்டு விட்டேங்க. மல்லி செடி முளைக்க ஆரம்பிக்கும் போது மஞ்சளும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்தளவுக்கு மல்லி செடி முளைக்க ஆரம்பிக்கும் போதே மல்லி செடி முளைக்கிறதுக்கே ஏற்கனவே 10 நாள் ஆகுங்க. இப்போ மல்லி செடி முளைக்க மஞ்சள் செடியும் கூடவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மல்லிக்கீரை இப்போ விதைக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வீட்டில் சமையலுக்காக வச்சுருக்கிற மல்லியவே கொஞ்சமாக எடுத்து நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அப்படி லைட்டாக தேய்க்கும் போதே இது ரெண்டாக உடஞ்சிரும். அதையவே எடுத்து அப்படி நம்ம போட்டு விட்டோம்னாலே நம்மளுக்கு மல்லிக்கீரை ரெடி ஆகிருங்க. இதுக்கு மல்லி விதையெல்லாம் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நிறையா மல்லித்தலை முளைச்சிருக்குதுங்க. இன்றைக்கி இதை அறுவடை செஞ்சுக்கலாம். நல்லா மஞ்சள் செடியும் சூப்பராக முளைச்சிருச்சுங்க. இனி மல்லிக்கீரை நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இனி எதுவும் நம்ம இடையில விதைக்க வேண்டியது இல்லைங்க. மஞ்சள் செடியே இனி நிறையா வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும் போது அதுகளுக்கே இந்த க்ரோ பேக் சரியாக இருக்குங்க. கொத்தமல்லி நம்ம வீட்டில் வளர்த்து எடுக்கும்போது அதனோட வாசனையே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சும்மா பெரிய க்ரோ பேக்கில் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் கூட போட்டு விட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு ரசத்துக்கு தேவையான மல்லி கிடச்சிருங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வளர்த்து இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா நான் கண்டிப்பாக அதுக்கப்புறமா நம்ம கடையில் வாங்குறதுக்கே மனசு வராது. அந்தளவுக்கு கீரை ரொம்ப பெருசாக வளர்த்தியாக செடி வராது. அளவான வளர்த்தியாக இருந்தாலும் மணமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. மல்லிக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம மல்லி விதை போட்டால் 10 நாளைக்கு மேலே ஆகுங்க முளைக்கிறதுக்கு. இப்போ ஒரு சில நாள் 15 நாள் கூட ஆகும். ஆனால் நம்ம அதை முளைக்கலின்னு நினச்சிட வேண்டாம். 15 நாள் கழித்து முளைச்சாலும் திருப்பி 10 நாளையிலேயே நல்லா செடி பெருசாகி அறுவடைக்கு தயாராகிருங்க. நம்ம க்ரோ பேக்கில் மரம் செடிகள் மற்ற செடிகளெல்லாம் வச்சுருக்கும்போது கீழே நம்ம இந்த மாதிரி மல்லிக்கீரையை போட்டு விடலாங்க. போட்டு விட்டால் நமக்கு வீட்டுக்கு அப்பப்போ தேவையான அளவுக்கு சட்னிக்கு ரசத்துக்கெல்லாம் மல்லித்தலை கிடச்சிருங்க. அதுக்கு தேவையான நம்ம அடிக்கடி ஆனால் கொஞ்சம் திரவ உரங்கள் கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒரே க்ரோ பேக்கில் 2 செடி வளர்த்தும் போது அதுக்கு தேவையான சத்துக்கள் நிறையா கொடுத்தோம்னா தாங்க நல்லா வளர்ச்சியாக இருக்கும். நம்ம வீட்டிலையே கிடைக்கிற மல்லி விதை, வெந்தயக்கீரை, கடுகு கீரை இதையெல்லாம் ஈஸியாகவே நம்ம செடிகளில் வளர்த்தலாங்க. க்ரோ பேக்கே இல்லாட்டினாலும் சின்ன சின்ன வேஸ்ட்டாக போகிற டப்பாகளில் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி கீரைகளை வீட்டுக்கு தேவையான நம்ம சமையலுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எடுத்துக்கலாங்க. மண் மட்டும் நம்ம எப்போவுமே கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் கிடைக்கிற திரவ உரங்களை வச்சு செடியை ஈஸியாக வளர்த்தலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.